கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பயப்படாதே நீ மனமே, அவர் காத்திடுவார் உங்களை தினமே. பயப்படாதே நீ மனமே, அவர் காத்திடுவார் உன்னை தினமே. அற்புதங்கள் அவர் செய்திடுவார், அற்புதங்கள் அவர் செய்திடுவார். உங்களை அதிசயமாய் என் தகப்பன் நடத்திடுவார், உங்களை அதிசயமாய் இயேசு நடத்திடுவார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை விட்டு கைவிடுவதில்லை. பயப்படாதிருங்கள். இந்த நாளுக்கு நான் உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 77:1. நான் தேவன் நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தேன், அவர் என்னை செவி கொடுத்தார். என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் என்னை செவி கொடுத்தார். ஜபத்தில் பல வகை ஜபம் இருக்குது. கண்ணீரின் ஜபம் இருக்குது, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜபிக்கிற ஜபம் இருக்குது, அமைதியாக ஜபிக்கிற ஜபம் இருக்குது, சத்தத்தை உயர்த்தி ஜபிக்கிற ஜபத்துக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், உயர்த்தி கெஞ்சினேன். அப்புறம் என்ன அர்த்தம்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடியிலிருந்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் கண்டிப்பாக இறங்குவார். இரக்கத்துக்காக நான் கெஞ்சினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே உடைய கிருபை என்னை தாங்கட்டும் ஐயா. தேவனே இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் என் பிரச்சனைகளை முறியடிக்க உங்களால் முடியுமே. நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் தகப்பனே, நீங்கள் அன்புள்ளவர் அல்லவா, நீங்கள் சமான காரணம் அல்லவா, நீங்கள் நித்திய பிதா அல்லவா, கேட்கிற எவனுக்கும் தருவேன்னு சொன்ன தேவன் நீங்கள் அல்லவா. இன்றைக்கி நான் பெரிய இக்கட்டில் மாட்டியிருக்கேன், எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் வாயை திறந்து அவர்கிட்ட கேட்கணும். சில பேர் சொல்லுவாங்க, என் கஷ்டம் அவருக்கு தெரியாதா, அவர் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அல்ல, நீங்கள் கேட்கும்படி அவர் விரும்புகிறார். அதனால தான் அப்பா சொல்கிறாரு, கேட்கிற எவனு பெற்றுக்கொள்வான், தேடுகிற எவனு கண்டடைவான். என் வார்த்தை உங்ககிட்ட நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியம் இருந்தாலும் உனக்கு நான் தருவேன் என்று அவர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கி மழை போல பிரச்சனை வந்தாலும், மழை போல பிரச்சனைகள் வந்தாலும் கலங்கவே வேண்டாமே. அவர் எல்லாவற்றையும் முறியடிப்பார். மலையில் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனால் அவர் பண்ணின உடன்படிக்க மாறார். மலை போல பிரச்சனை வரட்டுங்க, அதை முறியடிக்க ஏசப்பா இருக்கார். அவர் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது. நீங்கள் அவரிடத்துல கெஞ்சுங்க, சத்தத்தை உயர்த்துங்க. என்னால் தப்பிக்க வழியே தெரியல, எனக்கு முதல் முடிவு நீங்கள் தான், ஆதி அந்த நீங்கள் தான். என் கடன் பிரச்சனை அவ்வளோ பலமாக இருக்கிறது, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறது, என்னால் தப்பி வைக்க முடியல, நீ வழி செய்யும் என்று நீங்கள் அவரிடத்துல கதறி கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தில் 77:1 அதான் சொல்லப்பட்டிருக்கு, என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், என் கூக்குரலை தேவனிடத்தில் உயர்த்தினேன், என் ஜெபத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவர் என்னை விலக்கி பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்கள் தேவைகளை சத்தத்தை உயர்த்து. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணினவர், ஸ்திரீயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணின தேவன். கலங்காதிருங்கள். மழை போல பிரச்சனை வந்தாலும் அந்த பனிபோல் உருவாப்பார். கலங்க வேண்டாம், சத்தத்தை உயர்த்துங்க, அப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு செபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தாவீது சத்தத்தை உயர்த்தி கெஞ்சின போது, சத்தத்தை உயர்த்தி வேண்டுதல் செய்த போது நீர் செவி கொடுத்திருக்கிறீர் தகப்பனை, ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறீர் தகப்பனை. நாளில் கூட உடைய மகிமையின் கரம், உங்களுடைய கிருபையின் கரம், உங்களுடைய பலத்தின் கரம் கூட இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதி பெருக பண்ணுங்கள். தேவ சமாதானம் இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா.